கேட்காத துணிக்கு மாற்றி விடுங்கள். கர்த்தருக்கு என்று உங்கள் காணிக்கை தசம பாகத்தை இப்பொழுது தயார் செய்து விடுங்கள். Let us prepare for worship. Kindly switch off your handphones or put them in the silent mode. Prepare your offerings unto the Lord now. The call to worship is taken from Psalms chapter 92 verses 1 to 3. சங்கீதம் 92 வசனங்கள் 1 முதல் 3 வரை. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரை உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புரினாலும் தியானத்தோടെ வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையில் உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். இந்த காலை வேளையிலும் நாம் அனைவரும் எழுந்து நின்று கைகளை தட்டி சந்தோஷமாக முதல் பாடலை பாடுவோம். பாடலின் 47 கதிரவன் தோன்றும் காலைக்கு. அனைவரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடும். Amen.
நாம் நின்றவனமாகவே தொடக்க ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். தொடக்க ஜெபத்தை நமக்கு வழிநடத்த டீக்கன் சைமன் அவர்கள். பரலோக ராஜ்யத்தில் இருக்கும் அன்பு பிதாவே, மிக மிக இறக்கமுள்ள தந்தையே, அன்பியே சுவாமி, ராஜாதி ராஜனே, வானத்தில் பூமியும் இந்த உலகத்தில் சகல மனிதர்களையும் சகல மிருகங்களையும் சகலத்தையும் படைத்த மெய்யான ஒரே ஒரு தெய்வமே, எங்களுக்கு பேரும் புகழும் கணக்கில்லாத சோஸ்தம் ஒருவருக்கே சேர வேண்டும். அதுக்கு உரிவர் நீங்கள் ஒருவர்தான் சுவாமி, வேறு யாரும் கெடவே கிடையாது. எல்லாம் அறிந்தவரை, எல்லாம் செய்யக்கூடியவரே, எல்லாம் கேட்பவரே, எல்லாம் காண்பவரே, எல்லா பேரும் புகழும் கணக்கில்லாத சோத்திரம் ஒருவருக்கே சேர வேண்டும். அதுக்கு உரிவர் நீங்கள் ஒருவர்தான் சுவாமி, வேறு யாரும் கெடவே கிடையாது. நீங்கள் ஒருவரே என்றென்றும் சத்தியம் ஜீவனும் வழியாய் இருக்கிற தவிர இந்த உலகத்துள்ள சகல மக்களுக்கும் எங்களுக்கும் வேறு ரட்சிப்பின் வழி கெடவே கிடையாது. அது திண்ணம், அது யாராலும் மாற்ற முடியாது. நீங்களும் மாற்ற மாட்டீர்கள் சுவாமி. சுவாமி, இந்த பரிசுத்த நாளுக்காக நன்றி ஒரு சோத்திரம். கடந்த நாட்களில் எங்கள் கண்மொழி போல் காத்து வந்தீர்கள் சுவாமி. ஒவ்வொரு முறையும் பத்திரிகைகள் பல விபத்துகள், பல மரணம் இருப்பினும் எங்களை கண்மணி போல் காத்து இவர் பெரிய குடும்பமாக நீங்கள் அழைத்து வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஒரு சோத்திரம் சுவாமி. கர்த்தாவே, இந்த மாதம் மிக மிக முக்கியமான மாதம் சுவாமி. கர்த்தாவே, இந்த மாதத்தை ஆசிரியர் இப்பொழுது கூட இறக்கமாக இருந்து எங்களுடைய செய்கையில் சிந்தனை பார்வையில் உள்ளத்தால் பேசி வந்த பாவங்களை பண்ணி உங்கள் மாசற்ற பரிசுத்தமான ரத்தத்தால் எங்கள் இதயத்தை கழுவி சுத்திகரியும் சுவாமி. கர்த்தாவே, எங்களுக்காகவும் உலக சகல மக்களுக்காகவும் நீங்கள் தாழ்ந்து உங்களுடைய சீடர காரியம் கருவணிகள் இறுதியில் எங்களுக்காக சுவை சென்று ரத்தம் சென்று மறித்து வைத்தது தெய்வமே, உங்களுக்கு கோடிக்கு கோடி நன்றி சொல்கிறோம். அதுபோல நாங்களும் தாழ்ந்து இருக்கக்கூடிய இதயத்தை எந்த பதவியில் இருந்தாலும் சரி, சாதாரண வேலை செய்தாலும் நாங்கள் தாழ்ந்து போகக்கூடிய இதயத்தை தாரும் சுவாமி. இந்த ஆராதனை உங்கள் திருப்பாத்தில் வைக்கிறேன். தொடக்கத்திலிருந்து முடிவெடுக்க நீங்கள் இந்த வழி நடத்தும். தேவ செய்தி கொடுப்பவரை ஆவியால் அபிஷேகம் செய்யும் பாஸ்டர் மணியை அவர் மூலம் உங்கள் வசனம் மூலம் எங்களுடன் பேசும். அதை நாங்கள் செய்சாய்த்து கேட்கும்போது உலக சம்பந்தப்பட்ட சிந்தனை எதுவும் வராமல் கவனமாக கேட்டு நாங்கள் இன்னும் அதிகமாக மனம் திருந்தி உங்களுக்கு பயந்து கீழ்பட்டு நடக்கக்கூடிய தீர்த்தார். சகோதரன் டீக்கன் சாமியை உங்கள் பாதத்தில் வைக்கிறோம். ஆராதனை வழிநடத்தவனே அவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி சுவாமி, சகல உபாரத்துக்கும் நன்றி சுவாமி, சகல ஆசீர்வாதத்துக்கும் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையுடன் நன்றியுடன் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இரண்டாவது பாடல் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்ற என்ற பாடல். இந்த உலகத்தில் மக்கள் பல இடங்களில் உதவியை நாடி சொல்கிறார்கள். ஆனால் பல நேரத்தில் நம்ம நாடி சொல்கிற உதவியாக வர்றதில்லை நம்மளுக்கு. அது கஷ்டமாக தான் வருது. ஆனால் நம்ம தேவனை நோக்கி பார்த்தோன்னா, நம்ம அவர்கிட்ட கேட்டோன்னா அவர் நிச்சயமாக நம்மளுக்கு உதவி செய்வார். நம்ம வேறு யாரையும் தேடி போக முடியாது. இரண்டாவது பாடலை பாடுவோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்ற பாடல்.
தொடர்ந்து மாறி மாறி வாசிப்பதற்கான சங்கீத பகுதி கடந்து செல்வோம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 86. The responsive reading for today is taken from Psalms chapter 86. ஆறாவது சங்கீதம் தாவீதின் விண்ணப்பம். முதல் வசனம். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருள்வீர். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மனதுருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். எல்லோரும் சேர்ந்து, கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை ஏற்றுகிறதை என் பகைஞர் கண்ணில் வெட்கப்படும் எனக்கு அனுகூலமாக அடையாளத்தை காண்பித்தார். பெத்லகேம் பைபிள் தமிழ் சபைக்கு வந்தவர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வரவேற்கிறோம். யாராவது முதன்முறையாக இங்கே வந்திருக்கீங்களா? சரி, இன்றைக்கு நம்ம பிரதர் தங்கப்பிரகாசமோட ஃபேமிலி வந்திருக்காங்க. சிஸ்டர் வெண்டி, பிரதர் தங்கப்பிரகாசம் அம்மாலாம் வந்திருக்காங்க. உங்களுக்கு எங்களுடைய சிறப்பு வரவேற்பு. தொடர்ந்து நாம் கர்த்தருக்கு என்று நமது காணிக்கையும் தஸ்ம பாகத்தையும் வழங்க வேண்டும்.
எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த வேலைகளுக்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்த இந்த செல்வம், இந்த ஐஸ்வர்யத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உண்மையிலேயே நாங்கள் இது ஒன்றையும் நாம் சம்பாதித்ததல்ல, இது அனைத்தும் நீர் கொடுத்தது அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தில் இருந்து நாங்கள் எங்கள் காணிக்கையும் தசம பாகத்தையும் என்று செலுத்தி இருக்கிறோம். கொடுத்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். கொடுக்க முடியாதவரிடம் இறக்கமாய் இருந்து அவர்கள் வேலையும் ஆசீர்வதித்து தரும் அப்பா. பண கஷ்டத்தில் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறவர்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அவர்கள் பிரச்சனைகளை நீர் அறிவீர். அவர்களுக்கு உமக்கு உகந்த வேலையில் நீர் அவர்களுக்கு ஒரு நல்ல வேலையை தாரும் அப்பா. அப்பா, அந்த காணிக்கை தசம பாகத்தை சரியான வழியில் செலவு செய்ய எங்கள் சபை தலைவர்களுக்கு ஞானத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஜெபத்துக்கு கடந்து சொல்வதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடுவோம். பாடல் எண் 541, குயவனே குயவனே என்ற பாடல். பலர் தேவனை தேடி பல இடத்துக்கு போவாங்க. நம்ம எங்கேயும் போக வேணாம். ஏன்னா ஆண்டவர் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்துட்டாரு. எப்படி களிமண் ஒரு குயவன் கிட்ட நீ என்னை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்ல முடியாதோ, நம்மளும் தேவன் கிட்ட நீ இந்த மாதிரி என்ன செய்யணும் அந்த மாதிரி செய்யணும்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன செய்யணும், நம்ம அவர்கிட்ட ஒப்படைக்கணும். அவருக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி அழகாக பணிஞ்சு நம்மளை அழகான ஒரு பாத்திரமா மாற்றுவார். பாடலை பாடுவோம். பாடலின் இறுதி சமயத்தில் அனுப்பி
ஜெபம் செய்வோம். எல்லாரும் கண்களை நோக்கி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். சகலத்தையும் படைத்த சர்வ வல்லவராக இருக்கின்ற ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக, ஆராதனை வேலைக்காக ஆண்டவரே நாங்கள் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டி அன்புக்காக, செய்த எல்லாவித உதவிகளுக்காக, பாதுகாப்புக்காக, நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அளிக்கின்ற போதுமான கிருபைக்காக தேவனே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாவ பிடியிலிருந்து நீர் எங்களை ரட்சித்தமைக்காக, அந்த ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களில் பலருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் அருளியிருக்கிறேன். அதுக்காக நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு சபையாக நீர் எங்களை காத்து எங்களுக்கு நல்லவராக, வல்லவராக, உண்மை உள்ளவராக, போதுமானவராக இருந்து வருகிறேன். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரத்தில் நீர் எங்களுக்கு செய்த எல்லாவித நன்மைகளுக்காக, பொழிந்த எல்லாவித ஆசீர்வாதங்களுக்காக தேவனே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நேற்றைய தினத்தில் மோசஸ் ஜீவன் ரோடி அருவினுடைய என்கேஜ்மெண்ட் சர்வீஸ் நல்லவனமாக நடந்தமைக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீரே தயவாய் கிருபையாய் இந்த ஆராதனையை, காரியங்களை ஆசீர்வதித்தமைக்காக தேவனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா கணேஷ் ஐயாவுக்காக அவருடைய மனைவி மட்டில்டா அவங்களோட கூட இருந்து தாய்லாந்துல சுகபத்திரமாக சிங்கைக்கும் பத்திரமாக நீர் கொண்டு வந்தீர் ஆண்டவரே. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் நினைத்து அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்க பிரகாசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எஸ்டர் தனத்துக்காக தேவனே நாங்கள் வேண்டுகிறோம். நாகராஜுடைய தாயாருக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இவர்களோடு கூட நீ இருந்து தொடர்ந்து அவர்கள் எல்லா ரீதியிலும் வழிநடத்த, தேவைகளை சந்திக்க, உள்ளத்தை உற்சாகப்படுத்த தேவனே அவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த வாரம் நடக்கின்ற எங்களுடைய தியான ஜெப வேலைக்காக தேவனே நாங்கள் வேண்டுகிறோம். புதன்கிழமையில் டிக்கன் சேம் நல்ல மாதிரி அதை நடத்த அவருக்கு நீர் உதவி செய்ய தேவனே நாங்கள் வேண்டுகிறோம். பெண்கள் இந்த சனிக்கிழமை ஜெபத்துக்கு கூட இருக்கிறார்கள். நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்த அவர்களுக்காக தேவனே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த மாதம் குடும்ப ஆராதனை சகோதரர் நந்தா நிரோஷா வீட்டில் நடக்கவிருக்கிறது. அதையும் உடைய பாதத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். அதை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி சித்ராவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். துரைக்காக, இந்த குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களை நீ தொடர்ந்து தயவாய் கிருபையாய் கண்ணோக்கி பார்க்க, அவர்களை வழிநடத்த அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். நோய்வாய்ப்பட்ட எல்லாரையும் உடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். சகோதரி மோனிக்கு நீ தொடர்ந்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க ஆண்டவரே இந்த சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறுவன் கார்த்திக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இந்த காய்ச்சல் சரியிலிருந்து நீர் அவனுக்கு சுகத்தை அருள தேவனே நாங்கள் வேண்டுகிறோம். மேர்சி தேவப்பிரியாவுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மகளுக்கும் நீ தொடர்ந்து இறங்கி நல்ல சுகத்தை கொடுக்க, குறிப்பா இரவுல நல்ல நித்திரைய நீர் கட்டளையிடும்படி தேவனே நாங்கள் வேண்டுகிறோம். சேகர் மங்களத்தை நீ தொடர்ந்து ஆறுதல் படுத்த, சேகர் ஆலயத்துக்கு வர, துரை ஆலயத்துக்கு வர அவர்களுக்காக தேவனே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இன்றைக்கும் தங்காவுடைய தாயார் வந்திருக்காங்க, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வெண்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களை உங்களுடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து அவர்களோட கூட இடைப்படும். இன்றைக்கு எங்களோடு கூட இல்லாத உங்களுடைய பிள்ளைகள், சர்ச் மெம்பர்ஸ், எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் எல்லாரையும் நீர் அறிவீர். அவர்கள் வராத காரணத்தையும் நீர் அறிவீர்.
அவர்களோட கூட பேச, அவர்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்த, வருகின்ற வாரத்தில் நீர் அவர்களை ஆராதனைக்கு ஆலயத்துக்கு அழைத்து வர ஆண்டவரே அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆலயத்துக்கு வர முடியாத எஸ்தர் மல்லிகாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சகோதரியை உடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். தனத்துடைய தாயாருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். மகேஷ் ஐயாவுக்காக, தாயார் சென்றாவுக்காக, இவங்க எல்லாரையும் தேவனே உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஆலயத்துக்கு வர முடியாத இந்த வேலைகளை நீரே அவர்களோட கூட இருந்து அவர்களை ஆற்ற, அவர்களை தேற்ற, அவர்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்த அவர்களுக்காக தேவனே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஜூன் மாதத்தில் எங்களுடைய முகாமுக்காக தேவனே நாங்கள் வேண்டுகிறோம். அதை நீர் ஆசீர்வதிக்க, அநேகரை அழைத்து வர, பண தேவைகளை சந்திக்க, வேலை இடங்களில் அவர்களுக்கு லீவ் கிடைக்க ஆண்டவரே நாங்கள் வேண்டுகிறோம். தேவ செய்தியாளர் ராமலிங்கத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரையும் எல்லா ரீதியிலும் நீர் ஆயத்தமாக்க, எங்கள் மத்தியில் விசேஷமாக அவரை கொண்டு நீ நல்ல தேவ செய்திகளை வழங்க அவருக்காக தேவனே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். மாலை ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். அதையும் நீர் ஆசீர்வதியும். மற்றபடி மலேசியாவில், இந்தியாவில் நடக்கின்ற எல்லா ஆராதனைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி தேவனே நாங்கள் கெஞ்சுகிறோம். இன்று உம்முடைய நாமமே மகிமைப்பட வேண்டும். எங்கெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் கூடுகின்றார்களோ அங்கு உம்முடைய நாமம் மகிமைப்பட, சுவிசேஷம் அறிவிக்கப்பட, மக்கள் மனம் திரும்ப, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்பதை மக்கள் கண்டுகொள்ள, அறிந்து கொள்ள, அவர்கள் உள்ளங்களில் தேவ ஆவியானவர் வல்லமையோடு கூட கிரியை செய்ய அவர்களுக்காக தேவனே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். பல மாதிரி தேவைகள், பல மாதிரி கவலைகள், போராட்டங்கள் இதெல்லாம் கடந்து போகின்ற குடும்பங்களுக்கு நீர் போதுமான கிருபை அளிக்க, அவர்களை ஆற்ற, தேற்ற, உற்சாகப்படுத்த அவர்களுக்காக தேவனே நாங்கள் வேண்டுகிறோம். திருமண பருவத்தை எட்டிய எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களை உங்களுடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். அந்தந்த குடும்பங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நீரே அவர்களை வழிநடத்த, ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஏற்ற வாழ்க்கை துணைய நீர் கொடுக்க ஆண்டவரே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் வர முடிந்தது நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த ஆண்டவரை எங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் மத்தியில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த எல்லா பிள்ளைகளும் உண்மை அறிகின்ற அறிவிலும் ஞானத்திலும் வளர வேண்டும். அதோடு கூட இந்த பிள்ளைகள் நன்றாக படிக்க அவர்களுக்கு உதவி செய்யும். நல்ல பக்தி உள்ள பிள்ளைகளாக வளர தேவனே அவர்களுக்கு நீர் உதவி செய்யும். எல்லாவித தடைகள், இடையூறுகளையும் நீர் அகற்றி தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்பட எங்களையே நாங்கள் தாழ்த்தி இந்த ஜெபத்தை இயேசுவின் திருநாமத்தில் ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அமருங்கள். நாம் வாசிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள். 1 Corinthians chapter 3 verses 1 to 9. மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் 1 to 9 வரை. 1 Corinthians chapter 3 reading from verses 1 to 9. 1. மேலும் சகோதரர்களே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்கு குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால்
உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேரதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் மற்றவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்லவா? பவுல் யார்? அப்போலோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். வசனம் 9. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். சிறு பிள்ளைகள் கிளாஸ் போகலாம். சிறு பிள்ளைகள் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் அதிக சந்தோஷம். குறிப்பா தங்காவுடைய தாயார் வந்திருக்காங்க, அதோட வெண்டி. இந்த ரூம்லேயும் இருக்கின்றவர்களை வரவேற்கிறோம். சுப்பனி, கேரசின், ஏன, ஷெவல் எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஜோசபின் வந்திருக்காங்க, மகள் ஏஞ்சலோட. அவர்களையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றைக்கு என்னுடைய செய்தியுடைய தலைப்பு we are co-laborers with God. தேவனோடு நாம் உடன் வேலையாட்கள். அந்த 9வது வசனத்துல அதை நாம் பார்க்கிறோம். மலேசியா சபைகள்ல இந்த வருஷம் 1 கொரிந்தியர் புத்தகத்திலிருந்து பிரசங்கம் செய்து கொண்டு வரோம். அப்படியே இந்த பகுதியை தியானிக்கும் போது இந்த செய்தி பெத்லெஹேமுக்கு ஏதுவா இருக்கும் அப்படின்னு இன்றைக்கு உங்களோட கூட இந்த செய்தியை பகிர்ந்து கொள்றேன். அப்போஸ்தலர் பவுல் இந்த கொரிந்து சபையை குறித்து ஒரு சில விவரங்கள். கொரிந்து ஒரு பட்டணம். ஓகே, கொரிந்து ஒரு பெரிய பட்டணம், பிக் சிட்டி. அங்கு பால் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்தா அந்த கொரிந்து பட்டணத்துக்கு சென்று இந்த கொரிந்து சபையை அவர் ஸ்தாபித்தார். அவர் தான் ஃபவுண்டர். அதற்கு ரொம்ப பாசப்பிணைப்போட, ரொம்ப அக்கறையோட, சில சமயத்தில் அதிகாரத்தோட காரியங்களை அவருக்கு அந்த மக்களுக்கு எழுதுவதை நம்ம பார்க்கிறோம். இதை அவர் எபேசு என்ற பட்டணத்திலிருந்து இந்த நிருபத்தை 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியரை அவர் எழுதினார். இந்த 1 கொரிந்தியர் புத்தகத்தை நம்ம பார்க்கும்போது என்ன நம்ம சொல்லணும்னா, it was a corrective letter. அதாவது பலவித தவறுகளை, பலவித குறைகளை, பல சரியற்ற காரியங்களை பால் அந்த திருச்சபையில், அந்த சேர்ச்சில் அவர் பார்த்தார். ஸோ அதெல்லாம் அவர் கேள்விப்பட்டு அவர்களுக்கு ஆலோசனை, இந்த காரியங்கள் இப்படி இருக்கணும், இந்த காரியம் இப்படி செய்யப்படணும், இந்த காரியம் முறையா இல்லை, சரியா இல்லை அப்படின்னு அவங்களை நல்ல நல்ல நோக்கத்தோட திருத்துவதற்கு இந்த நிருபத்தை அவர் எழுதுறாரு. ஸோ என்னென்ன பிரச்சனை நம்ம பார்க்குறோன்னா, பிரச்சனைன்னு சொல்றப்ப கொரிந்து சபையில மாத்திரம் பிரச்சனை இல்லை, எல்லா சபைகளையும் பிரச்சனை இருக்கு. ஆனால் கொரிந்து சபையில நிறைய பிரச்சனைகள் இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு டிவிஷனு அதை பற்றி பார்க்குறோம். பிரிவினை, திருமணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து, அன்பை குறித்து, ஆத்மீக வரங்களை குறித்து, இந்த மாதிரி பல காரியத்துக்கு போல அவங்களுக்கு ஆலோசனை சொல்வதை நாம் பார்க்கிறோம்.
ஸோ அதெல்லாம் அந்த சபையில் வந்து உண்மை. ஆனால் அதோட கூட இன்னொரு முக்கியமான காரியம் இந்த சபையில் வந்து என்னன்னா, இந்த சபையில அநேகருக்கு ஆத்மீக வரங்கள் இருந்தது. they were a very gifted church. அதில் வந்து சந்தேகமே இல்லை. நிறைய பேருக்கு பலவித தாளந்துகளை, கிஃப்ட், திறமைகள் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து இருந்தது. ஸோ ஒரு சபையில் வந்து கிஃப்ட் இருக்கிறது நல்லது, நம்ம சந்தோஷப்படணும். ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கிறோம், இந்த 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 வரங்களை அவங்க வந்து சரியா அவங்க வந்து பயன்படுத்தல. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை சரியா ஒழுங்கா ஒரு ரூல் இருக்கு, ஒரு ஆர்டர் இருக்கு, புரோட்டோகால் இருக்கு. அது மாதிரி நம்ம வந்து செய்வது மிக மிக அவசியம். ஸோ அதனால தான் பால் வந்து இந்த அந்நிய பாஷை, ஆத்மீக வரங்கள் இதெல்லாம் பற்றி அவர் வந்து ஒரு ஒரு முடிவுக்கு வரும்போது 14ஆம் அதிகாரத்தில் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, கடைசி வசனத்துல இப்படி வந்து சொல்றாரு, சகலமும் நல்லொழுக்கமாயும் கரமமாயும் செய்யப்பட கடவுது. அதாவது திருச்சபையில எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது வந்து நேர்த்தியா, சரியா, வடிவா, ஒழுங்கா, முறையா அது வந்து செய்யப்படணும். அப்படி இருந்தா தான் ஒரு சர்ச் வந்து நல்ல விதமா இயங்கும், கடவுளுடைய நாமம் மகிமைப்படும் அப்படின்னு பால் வந்து சொல்றார். சரி, இன்றைக்கு சுருக்கமாக உங்க 4 காரியத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இந்த ஆத்மீக முதிர்ச்சி, அதை கவனிப்போம். ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அது ரொம்ப முக்கியம். அதாவது அது வந்து இந்த சர்ச்சில் இல்லை. ஓகே, முதல் வந்து பார்க்க விரும்புகிறோம். அதில் முதல் பார்க்க விரும்புகிறோம். ஆத்மீக முதிர்ச்சி, வளர்ச்சியில் முதிர்ச்சி, ஆத்மீக முதிர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, அதை நம்ம முதலாவது கவனிப்போம். இரண்டாவது, ஊழியங்கள்ல வித்தியாசங்கள் இருக்கு, வெவ்வேறு ஊழியங்கள்ல டைவர்சிட்டி ஆஃப் மினிஸ்ட்ரி, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி, அதை இரண்டாவதா கவனிப்போம். மூன்றாவதா, யூனிட்டி ஆஃப் பர்பஸ், ஒரே நோக்கம், ஒற்றுமையா அந்த நோக்கத்தை, என் சேர்ச்சில் உங்களுடைய சேர்ச்சில், இது நம்முடைய சேர்ச்சை. ஸோ அதனால மூன்றாவது யூனிட்டி ஆஃப் பர்பஸ், ஒரு நோக்கத்தை ஒரு ஒரு குழுவான வந்து இசைந்து அதை நிறைவேற்றணும். நான்காவது ஒரு முக்கியமான காரியம், ஹியூமிலிட்டி ஆஃப் ஸ்பிரிட், நம்முடைய ஆவியில நாம் வந்து தாழ்மையா இருக்கணும். பல வருடங்களுக்கு முன்பு அமெரிக்கால என்ன வந்து சொல்லுவாங்கன்னா, ஒரு 15-20 years ago அமெரிக்கா வந்து சொல்லுவாங்களா, ஐ லவ் ஜீசஸ் கிரைஸ்ட், ஐ லவ் ஜீசஸ் கிரைஸ்ட் பட் ஐ டோன்ட் லைக் தி சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. சபை எனக்கு வந்து பிடிக்காது, ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவராகிய இயேசுவை நான் வந்து நேசிப்பேன், ஆனால் சபை வந்து எனக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. இப்ப சொல்றது இல்லை. அப்படி நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? அப்படி நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஓகே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருச்சபையை எபேசியர்ல வந்து வாசிக்கிறோம், he gave his life for the church. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருச்சபைக்கு தலையா இருக்கார். he is the head of the church. ஸோ அந்த சர்ச்சில் நீங்களும் நானும் மெம்பர்ஸாக இருக்கிறோம். அந்த சர்ச்சை எப்படிங்க நாம் வந்து நேசிக்காம இருக்கிறது? அவசியம் நம்ம வந்து நேசிக்கணும். அதான் யோவான் வந்து சொல்றாரு, 1 யோவான்ல சில பேர் வந்து சொல்றாங்க, கடவுளை நான் வந்து ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு. கடவுள் வந்து ஆவியானவர், அவரை வந்து நேசிக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா உடன்பிறப்புகளை சபையார நேசிக்க முடியல. இது எப்படிங்க சாத்தியமாகும்? நீ என்ன பேசுறேன்னு கேட்கிறாரு. நீ
நீ என்ன சொல்ற? கண்கூடாத தேவனை நீ வந்து என்ன வந்து முகமுகமாக பார்க்க முடியாது, நீ வந்து நேசிக்கிறேன்னு சொல்ற. ஒரு சகோதரனை, சகோதரியை, வீட்டாரை, பெற்றோரை, பிள்ளைகளை, அண்ணனை, தம்பியை நீ ஒவ்வொரு நாளும் பார்க்குற. அவனை நீ வந்து நேசிக்காட்டி என்னை நீ வந்து எப்படி நேசிக்கிற அப்படின்னு அவர் வந்து யோவான் எழுதுறப்ப அந்த கேள்வியை கேட்கிறார். சரி, முதல் காரியத்துக்கு வருவோம். ஆத்மீக முதிர்ச்சி. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடைய பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. அதனால பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. அவரோட முதல் காரியம் வந்து நாம் வந்து ஆத்மீகத்துல வளரணும், ஆத்மீகத்துல நம்ம வந்து முதிர்ச்சி அடையணும். அதை யாக்கோபு புத்தகத்திலையும் வந்து பார்க்கணும், ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. யாக்கோபு புத்தகத்துல அந்த தீம் வந்து நம்ம வந்து பூரணமாக வேண்டும், கம்ப்ளீட்டா எல்லா ரீதியிலும் நாம் வந்து வளரணும். ஸோ அதனால நம்ம எத்தனை வருஷம் கிறிஸ்டியனா இருக்கிறோம், எவ்வளவு ரெகுலரா நம்ம வந்து சர்ச்சுக்கு வரோம், எவ்வளவு நம்ம வந்து ப்ரே பண்றோம், வாரம் ப்ரே மீட்டிங் வரமா. இப்ப சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான் ஒவ்வொரு நாளும் பைபிள் படிக்கிறேன். அதான் நல்லது, பைபிள் படிக்கிறேன், இந்த வருஷம் பைபிள் வந்து படிச்சு முடிக்க போறேன் சகோதரி சின்னமாமா, நல்லது, அதெல்லாம் நல்லது, நல்ல நல்ல முடிவுகள், நல்ல நல்ல பழக்கங்கள். ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கையில முக்கியமான காரியம் என்னன்னா, நாம் வந்து ஆத்மீகத்துல வளரணும். ஆண்டவராகிய இயேசுவை அறிகின்ற அறிவிலும் ஞானத்திலும் வளரும். ஸோ அப்படியே நம்ம வந்து வளர்ந்து அதுக்கு வந்து அடையாளம் வந்து என்னன்னா, மேபி ரெண்டு எவிடன்ஸ் நான் வந்து கொடுக்க விரும்புகிறேன். ஆத்மீக வளர்ச்சி உள்ளவங்க, ஆத்மீகத்தில் வளர்ந்தவங்க, இப்போ நீங்களும் நானும் நம்மளை வந்து பார்த்து நம்ம ஸ்பிரிச்சுவல் வே, நான் ஆத்மீகத்தில் வளர்ந்த ஒரு கிறிஸ்டியனா, அது அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியுடைய வாழ்க்கையில், ஒரு வளர்ச்சி, ஒரு முதிர்ச்சியுடைய வாழ்க்கையில் இருக்கா? அதுக்கு இரண்டு எவிடன்ஸ் நான் முன்வைக்க விரும்புகிறேன். நம்ம வந்து ஆத்மீகத்தில் வளர்ந்தவங்களா இருந்தா மோசஸ் மாதிரி ரொம்ப பொறுமையா இருக்கும். ஒரு எவிடன்ஸ், நிறைய எவிடன்ஸ் நான் வந்து சொல்ல, ரெண்டு போதும். மோசஸ் மாதிரி எவிடன்ஸா இருக்கும், மோசஸ் மாதிரி பழைய பாட்டில் அந்த மோசே மாதிரி we will be very patient. டெஸ்டிங்ல, ட்ராயல்ல, டிஃபிகல்ட்டியில மக்கள் எவ்வளோலாம் மக்கள் அவரை வந்து எதிர்த்தாங்கல்ல. நீங்க பாருங்க, சில சமயம் மக்கள் வந்து ஏதாவது சொல்லிட்டு அப்படியே சொயின் அப்படியே நம்ம உள்ள அப்படியே உடைச்சுக்கணும் ஆயிடும். ஸோ த ஸ்பிரிட் ஆஃப் பெர்சவரன்ஸ், மோசஸ் மாதிரி நெவர் கிவ் அப். வாரன் விஸ்பி சொல்றாரு, கடவுளோட பிள்ளைங்க we must be fighters not quitters. அந்த மாதிரி we will never give up. Okay, we will press on. அது நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். நினைக்கிறேன் இன்னொரு எவிடன்ஸ் வந்து புரூட்டஸ் வந்து பிரசங்கம் பண்ணாரு, இந்த தாழ்மை. ஜான் தி பேப்டிஸ்ட் உடைய வாழ்க்கையில நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, தாழ்மை. பல மாதிரி மக்கள் வந்து பேசுவாங்க, நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, கம்பீட் பண்ணுவாங்க, பட் we don't care, ரைட்? ப்ரொமோஷனுக்கு, பொசிஷனுக்கு நம்ம பிரயாசப்பட மாட்டோம். இந்த ப்ரொமோஷன், பொசிஷன் எல்லாம் பைபிள் வந்து சொல்லுது, it doesn't come from men. அது கிழக்குல இருந்து வரதில்லை, மேற்குல இருந்து வரதில்லை, it doesn't come from east or west. கடவுள் தான் கொடுப்பார். கடவுள் உங்களை வந்து உயர்த்த, உங்களை வந்து நம்மளை வந்து மேன்மைப்படுத்த அவர் வந்து சித்தம் கொண்டாடுறா, யாராலையும் தடுக்க முடியாது. nobody can stop. அவர் கொடுத்தாருன்னா கொடுத்துருக்காங்க, nobody can stop. nobody can stand against God. அந்த blessing, அந்த உயர்வு, அந்த பொசிஷன் நமக்கு வந்து கிடைக்கும். சொல்லிட்டு அவர் தாழ்மையாக இருந்தால் we can work with people. ஓகே, சர்ச்சஸ்ல பாருங்க, இன்னைக்கு என்ன பெரிய ஒரு ப்ராப்ளம்னா, people cannot work with people. சர்ச்னா people தானே, சபைனா மக்கள். ஸோ we have to work with people. நீங்கள் பாருங்க, சில பேர் கம்பெனியில் போய் 30 years வேலை செய்றீங்க, உங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். நினைச்சிருந்தா நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணுறீங்களா, வேற இடத்துக்கு வந்து போயிடலாம்ல, பட் யூ press on. ஓகே, இதான் என்னுடைய வேலை. whatever people say, I just take it, right? வேற இடத்துக்கு போன பிரச்சனை வராதா அப்படின்னு சகிப்புத்தன்மையோட, ரொம்ப தாழ்மையோட
நம்ம வந்து போவோம். ஸோ அந்த முதிர்ச்சியில் அவர் வந்து சொல்றாரு, நீங்க வந்து மாംசம் சாப்பிடணும், உங்களுக்கு பிரியாணி வந்து கொடுக்கணும், மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. அந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து இருக்கணும். இப்போ யூனோ சாலிட் ஃபுட். ஆனால் அந்த நிலைமைக்கு ரொம்ப வருஷமா நீங்க இருக்கீங்க சேர்ச்சில். எனக்கு உங்களை பற்றி எனக்கு தெரியும். யூ மை ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரன். நான் சுவிசேஷத்தை அறிவிச்சு நீங்க வந்து ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க. நான் வந்து வளருவதை நான் வந்து பார்க்கணும், அப்படியே இருக்கிறோம். ரைட்? ஷெமர் இருக்காங்க, ஜூடா இருக்காரு, எல்நீத்தன் இருக்காங்க. இந்த குழந்தைங்களாம் அப்படியே குழந்தையா இருந்தா, எல்நீத்தன் குழந்தை பிறந்தப்ப பிள்ளைங்களாம் பிறந்தப்ப நம்ம வந்து பார்த்தப்ப பாருங்க சிரிக்கிறாங்க, ரைட்? ஒரு மாதிரி பார்க்குறாங்க. க்ரோன்ல இன்னும் 2-3 இயர்ஸ்ல அந்த க்ரோத்தை வந்து பார்ப்போம். ஸோ அப்படியே இருந்தா எப்படி? பால் சொல்றாரு, உங்களுக்கு வந்து சாலிட் ஃபுட்டு, மட்டன் பிரியாணி, ஆனால் உங்களுக்கு வந்து கொடுக்க முடியல. என்ன கொடுக்குறது? கஞ்சி யாரும் கொடுப்பாங்க? சீக்காரங்களுக்கு. அப்புறம் மில்க் வந்து கொடுக்குறோம். அந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்களே. ஸோ க்ரோன். பல வருஷம் இருக்கீங்க சேர்ச்சில், பட் தேர் இஸ் நோ க்ரோத். ஓகே, க்ரோத் இருந்தா பாருங்க. இன்னொரு உதாரணத்தை சொல்ல, நான் ஒரு பாஸ்டர் வந்து அவருக்கு, அதாவது நம்மளுக்கு வந்து ஆத்மீக வளர்ச்சி இருந்துச்சுன்னா தாழ்மை இருக்கும், நீடிய பொறுமை இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும். எதையும் தாங்கும் இதயம். அதை நம்மளுக்கு கடவுள் வந்து கொடுப்பாரு. we will take it. இது வந்து ஆடும் ஊழியத்தில் ப்ராப்ளம். ஒரு மெத்தடிஸ்ட் பாஸ்டர் வில்லியம் சாங்ஸ்டன், ரொம்ப ஃபேமஸான ஒரு பாஸ்டர் இங்கிலாந்து தேசத்தில். திடீர்னு அவருக்கு வந்து ஒரு விதமான நரம்பு வியாதி, ஃபுல்லா ஊழியக்கார். டாக்டர் போய் பார்த்தாரா, டாக்டர் சொல்றாரு, there is no cure for you. ஓகே, நோ கியோன்னு சொன்னா, டாக்டரே சொல்றாருன்னா நோ கியோன்னு சொல்லிட்டாரு, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ரைட்? we will be heartbroken. ஆனா அப்படி சொல்லியும் பாருங்க, அவர் ஆத்மீகத்துல வளர்ச்சி அடைந்த, முதிர்ச்சி அடைந்த ஒரு மனுஷனா இருந்தாருன்னா, அவர் வந்து 4 தீர்மானங்கள் எடுத்தார். 4 ரெசல்யூஷன் சொன்னாரா, நான் எதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டேன். The permissive will of God, கடவுள் எதை அனுமதிக்கிறாரோ. ஆமா, ஆத்மீக முதிர்ச்சி உள்ளவங்க, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி நம்மளுக்கு வந்துருந்தா இதுதான் நம்ம வந்து சொல்லுவோம், I will never complain. ஃபர்ஸ்ட் அதான் அவருடைய ரெசல்யூஷன், ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன். ரெண்டாவது, I will keep the home bright. என்னுடைய வீடு வந்து எப்போதும் பிரகாசமா இருக்கும். இந்த நோயினால என்னுடைய வீடு வந்து இருளாக கூடாது, நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க விரும்புறேன். I will keep the home bright. ரெண்டாவது முடிவு, தீர்மானம். மூன்றாவது, நஷ்டத்தை லாபமா மாற்ற நான் முயற்சி செய்வேன். இதெல்லாம் எனக்கு வந்து நஷ்டம் மாதிரி வருது வாழ்க்கையில, ஊழியத்துல. இது மாதிரி இது கூட இந்த சீக் கூட ஒரு விதமான நஷ்டம் மாற்றம், ஒரு லாஸ் மாதிரி தான். I have lost my health அப்படின்னு. ஆனால் அப்படி நான் பார்க்க போறது இல்லை. நஷ்டத்தை நான் லாபமா மாற்ற முயற்சிப்பேன் அப்படின்னு சொன்னார். நான்காவது முக்கியமான காரியம், I will count my blessings. என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் நினைவு கூறுவேன், அதை வந்து எண்ணுவேன் அப்படின்னு அவர் வந்து சொன்னார். ஸோ இரண்டாவது என்ன நம்ம வந்து பார்க்குறோம், ஊழியத்தில் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, டைவர்சிட்டி ஆஃப் மினிஸ்ட்ரி. ரொம்ப அழகா அவர் வந்து சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு. ஒருவன் ஓகே, இந்த வசனத்தை அப்படியே வாசிச்சேன். பொறாமதெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கு. ஒருவன் நான் போல சேர்ந்தவன், மற்றொருவன் அப்போலை சேர்ந்தவன் சொல்லுகிறபடியால் நீங்கள் வந்து இன்னும் வளரல, மாம்சத்துக்குரியவர்களா இருக்கீங்க, அப்படி இருக்கீங்க. அப்ப சொல்றாரு, பவுல் யார், அப்போலோ யார், கர்த்தர் அவரவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன் அப்போ அப்படி வந்து அவர் வந்து இந்த உதாரணங்களை கொடுத்து ரொம்ப அழகா அவர் வந்து சொல்றதை பார்க்கிறோம். ஸோ ஊழியங்களை வந்து வித்தியாசங்கள் வந்து இருக்கிறத பார்க்கிறோம். ரைட்? ஊழியங்களை வித்தியாசம், வெவ்வேறு ஆள் வந்து வெவ்வேறு வேலையை வந்து செய்யறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஒருவர் வந்து கொடுக்குற உதாரணம் வந்து, ஒருவர் வந்து அந்த நிலத்தை வந்து ஓகே செம்மைப்படுத்துறாரு, he plows the ground and soil. அப்புறம் இன்னொருவர் வந்து விதைக்கிறார், சீட்டை வந்து போடுறாரு. மூன்றாவது ஆள் வந்து என்ன செய்யறாரு, சீட்டை வந்து போட்ட உடனே தண்ணீர் பாய்ச்சுறாரு. அப்புறம் வந்து வளர்ச்சி வந்து பார்க்குறோம், அப்புறம் வந்து கனிகளை பார்க்குறோம். அப்புறம் கனியில வந்த உடனே எல்லாரும் அந்த they enjoy the fruit.
இல்லை வேலை செஞ்ச எல்லாரும் they will enjoy the fruit. ஸோ அதான் போல் வந்து வலியுறுத்துறத நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, சர்ச்சில் ஓகே பாஸ்டர் இருக்காங்க, லீடர்ஸ் இருக்காங்க, மெம்பர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் எங்கள் ஒர்க்கில் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், சில பேர் மியூசிக் வாசிக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாரும் நல்லா நம்ம வந்து ஊழியம் செய்கிறப்ப நம்முடைய பொறுப்புகளை, கடமைகளை, தாளந்துகளை நம்ம வந்து சர்ச்சில் வந்து யூஸ் பண்ணும்போது பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. நம்முடைய வேலையை, நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம வந்து சரியா செய்யணும், மற்றவங்க வந்து அந்த ஊழியத்தை வந்து செய்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்து நம்ம அவங்க வந்து என்கரேஜ் பண்ணால் பெத்லஹேம் சர்ச் வந்து வளரும். கடவுள் சந்தோஷப்படுவார், நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுவோம். we will see more people in the church, right? அது எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் ஒரு மன நிறைவை, மன சந்தோஷத்தை அது நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ இரண்டாவது என்ன நம்ம வந்து பார்க்குறோம், எல்லாம் ஒரு இந்த பர்பஸ், யூனிட்டி ஆஃப் பர்பஸ். அதான் வந்து இந்த வசனத்தை சொல்றதை பார்க்குறோம். எந்த ஒரு வேலையை ஒருத்தன் வந்து செய்யறானோ அது வந்து முக்கியமா அந்த வேலையை அவன் வந்து செய்யணும். ஓகே, அந்த வேலையை அவன் வந்து செய்யணும். ஓகே, ஸோ அவர் சொல்றாரு, நீர் பாய்ச்சிறவனும் விதைக்கிறவன், நீர் பாய்ச்சிறவன் எல்லாம் ஒண்ணுதான். நீ வந்து பெரியாரு, நான் வந்து பெரியாரு அப்படின்னு. நான் சேர்ச்சு நான் வந்து பெரியாரா? நான் பெரியாரு. யார் சொன்ன நான் பெரியாரு? இல்லை, நான் வந்து பெரியாரு. எனக்கு வந்து அழைப்பு, அது என்னுடைய வேலை, என்னுடைய அழைப்பு. நான் பாஸ்டர் தான் உங்களோட வந்து பெரிய ஆளா? இல்லை, அது வந்து என்னுடைய அழைப்பு. அந்த ஊழியத்தை நான் வந்து அந்த ஊழியத்தை நான் வந்து செய்யணும். அப்போ போலா இருந்தாலும் சரி, அப்போலோவா இருந்தாலும் சரி, பீட்டவா இருந்தாலும் சரி, ஓகே, அவங்க வந்து கம்பீட் பண்ண முடியாது, ஊழியத்தில் கம்பீட் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட வேலையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வந்து தலைவர். அவருடைய தலைமைத்துவத்தின் கீழே அந்த ஊழியத்தை ஒரே நோக்கத்தோட, அந்த நோக்கம் வந்து என்ன, இந்த உதாரணத்தை நம்ம வந்து பார்த்தா நோக்கம் வந்து என்ன, அந்த செடி, அந்த மரம் வந்து வளர்ந்து அது வந்து கனி கொடுக்கணும். அதுக்கு கடவுள் வந்து பலரை வந்து பயன்படுத்தணும். எல்லாரும் ஓகே இசைந்து அந்த வேலையை அவங்க செய்யணும். ஒரு பேரபிள் அதை சொல்ல விரும்புகிறேன். Raymond, you will understand this parable well because you are a handyman. ஒரு தச்சினுடைய கடை காப்பேன் வந்த உடனே ஒரு பேரபிள், ஒரு உவமை. ஸோ அது வந்து பிரச்சனை, காப்பேண்டர் ஷாப்ல வந்து பிரச்சனை. அந்த டூல்ஸ் அந்த டூல்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து வாக்குவாதம், சண்டை. டூல்ஸ்லாம், இந்த கருவிகளை அதெல்லாம் அந்த காப்பேண்டர் ஷாப்ல, தச்சினுடைய கடையில் சண்டை வந்து நடக்குது. அப்போ ஒரு குழு வந்து சொல்லிச்சு, இது வந்து ஹேமருடைய தவறு, அது வந்து ரொம்ப சத்தமா இருக்கு ஹேமர். ஓகே, இஸ் மச் டூ நாய்ஸி அப்படின்னு சொன்னோடனே நான்சென்ஸ் அப்படின்னு ஹேமர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி அது வந்து சொல்லிச்சா, அந்த ரம்பம் அதோட அதான் வந்து ப்ராப்ளம் கொடுக்குது. ஏன்னா வேலையும் முன்னாடியும் பின்னாடியும் போய் கொண்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, அப்புறம் நம்ம வந்து ஷார்ட் பண்ணி இல்லை அது என்னோட ப்ராப்ளம்ல யாரோட ப்ராப்ளம்னா, அது வந்து பிளேனா அந்த வந்து இந்த பழக்கம் இருக்கும், அப்படியே மேலே அப்படியே சீவுவாங்க, உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்படியே அதை வந்து சீவுவாங்க, அதோட ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிச்சான். ஏன்னா அது வந்து ரொம்ப ஷேடோவா, ரொம்ப டீப்பாக போக மாட்டேங்குது, மேலோட்டமா ஓகே ஸ்லைஸ் பண்ணுது ஊட்ட அப்படின்னு அது மேலே வந்து படிய போட்டாங்களாம். அப்புறம் அந்த பிளேன் வந்து அப்ஜெக்ட் பண்ணி ரொம்ப சத்தமாக வந்து சொல்லிச்சான், I think the real trouble lies with the screwdriver. Okay, always going around and round and round and round and round. படி இப்போ screwdriver மேல. அப்புறம் that's ridiculous அப்படின்னு screwdriver வந்து சொல்லி, the whole trouble began with the ruler. ஏன் began with the ruler? ரூலை வந்து மற்றவங்க எல்லாத்தையும் இது மேஜர் பண்ணிக்கிட்டு இருக்கு, நீ மற்றவங்களை பார்க்காத அப்படின்னு சொல்லிச்சோம். அப்போ ரூலர் வாஸ் ஃபியூரியஸ்.
ரூலர் வந்து கேட்டுச்சான், then what about the sandpaper? Sandpaper உங்களுக்கு தெரியும். Okay, surely he is always rubbing people the wrong way. Sandpaper உங்களுக்கு தெரியும், தமிழ்ல சொல்ல வேண்டாம். Okay, அப்புறம் I think you ought to blame the drill for being so boring. Just as the drill was about to protest, the carpenter came in and began to work. Carpenter வந்து அவருடைய வேலையை வந்து ஆரம்பிச்சார். Using every one of those tools, he eventually built a beautiful pulpit. இந்த மாதிரி ஒரு lectern, ஒரு pulpit, அழகான ஒரு pulpit அவர் வந்து build பண்ணி, from which the gospel of peace was eventually preached to thousands of people. நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இல்லை? ஓகே, ஒரு கார்பெண்டருக்கு எல்லா டூல்ஸும் இம்பார்ட்டன்ட். ஸ்க்ரூ டிரைவர் வேண்டாம், ஹேமர் வேண்டாம், சா வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லா டூல்ஸ் அந்த கார்பெண்டர் ஷாப்புக்கு போனால் உங்களுக்கு வந்து தெரியும், எல்லா டூல்ஸும் அவர் வந்து வச்சிருப்பார். அவர்கிட்ட அதெல்லாம் இருக்கணும். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம எல்லாரும் தேவை. ஓகே, அடிக்கடி சொல்லுவோம், சர்ச்சில் வந்து எல்லாரும் எவ்ரிபாடி விஐபிஸ். நம்ம சில சமயத்தில் அந்த விஐபி மாதிரி அவங்க வந்து பார்க்கறது இல்லை. பட் எல்லாரும் விஐபி, வெதர் தி ஓல்ட் மெம்பர்ஸ், நியூ மெம்பர்ஸ், நம்முடைய விசிட்டர்ஸ், ரைட்? யார் எவர் இருந்தாலும், வெதர் தி ஆர் யங், வெதர் தி ஆர் ஓல்ட். நம்ம யங் சில்ட்ரனை பாருங்க, சின்ன பிள்ளைங்கள யூ ஆல்சோ பிளே இன்ஸ்ட்ருமெண்ட், ரைட்? மியூசிக்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்கள பார்க்கறதெல்லாம். அந்த சின்ன வயசுலேயே அவங்க வந்து செய்கிறத நாம் வந்து பார்க்குறோம். ஸோ அது மாதிரி கடவுள் வந்து நம்ம எல்லாரையும் அவர் வந்து பயன்படுத்த விரும்புகிறார். ஓகே, நம்ம எல்லாரும் அவசியம். அதை நம்ம வந்து உணர்ந்து அப்படியா நம்ம வந்து செயல்படணும். ஸோ அடுத்த வந்து சொல்றாரு, பவுல் யார் பாருங்க, எப்படி அழகா வந்து சொல்றாரு, ரைட்? பவுல் யார்? பவுல் பெரிய ஒரு ஊழியக்காரர். பவுல் எழுதுறவர் அவரே கேட்கிறார், பவுல் யார்? ஓகே, பவுல் யார்? அவர் வந்து அஃப்கோர்ஸ் பெரிய ஒரு மிஷனரி, நல்ல ஒரு சர்ச் பிளான்ட். அப்போலோ யார்? ஓகே, அப்போலோ வந்து ஒரு எலோக்வென்ட் ஸ்பீக்கர், பிரீச்சர், நல்லா பிரசங்கம் பண்றவர். பவுல் யார்? அப்போலோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர் தானே. ரைட்? என்னங்க நம்ம எல்லாம் யாருங்க? we all workers. நான் ஒரு பெரிய ஒரு தொழிலதிபரை, பெரிய ஒரு பஸ் கம்பெனி வச்சிருக்காரு, அவர் வந்து பார்த்தேன். பெரிய ஆஃபீஸ் வந்து வச்சு ஸ்கூல் பஸ், மலேசியாவில் டூரிஸ்ட் பஸ்ஸு எல்லாம் வச்சிருக்கிறாரு. நான் அவரை பார்த்து சொன்னேன், அவர் இந்துவை பார்த்து சொன்னேன், ஏன் ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணுறேன், இன்னைக்கு இந்தியனாக இருக்கீங்க, நானும் ஒரு இந்தியன், இந்த மாதிரி தொழில் பண்ணுறீங்க, வாழ்க்கையில் முன்னே நல்லா இருக்கீங்க. அவருக்கு தெரியும் நான் வந்து பாஸ்டர்னு. நீங்கள் நல்லா இருக்கு, நல்லா செய்யுங்க, எல்லாம் தொழில் வந்து பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லி, அப்புறம் என் கூட வந்தவர் வந்து சொன்னார், ஐயா நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், கடவுள் ஒரு ஆள் தான் பெரிய ஆள். அவ்வளோ பண வசதிகளும் சொல்கிறாருல்ல, அவர் சொல்கிறாரு, உலகத்தில் யாருமே பெரிய ஆள் இல்லைங்க, யாருமே பெரிய ஆள் இல்லை, எவனும் பெரிய ஆள் சொல்லவே கூடாது. அந்த பெரிய மனுஷன் சொல்கிறார், கடவுள் அதையும் சொன்னார். அஃப்கோர்ஸ் கடவுள் பொதுவாக சொல்கிறார், கடவுள் ஒருவர் தான் பெரியது. ரைட்? ஸோ அப்படிப்பட்ட மனப்பாங்கு நமக்கு வந்து இருந்தால் அது ரொம்ப நல்லது. போல எவ்வளோ பெரிய ஆள், அப்போல எவ்வளோ பெரிய ஆள். ஏன்னா போல் இப்போ என்ன சொல்றாரு, எல்லாம் ஊழியக்காரங்க தான், கடவுள் ஒரு ஆள் தான் பெரியவர். ஓகே, கடவுள் ஒருவர் தான் பெரியவர், கடவுள் ஒருவர் தான் சேர்ந்தவர். நம்ம எல்லாம் சின்னவங்க, நம்ம எல்லாம் சாதாரண மக்கள், நம்ம எல்லாரும் ஒர்க்கர்ஸ். அந்த ஒர்க்கருடைய மனப்பாங்கு நமக்கு வந்து இருக்கணும். நம்ம எல்லாரும் வந்து வேலை செய்யணும். ஓகே, அடுத்த வந்து சொல்றாரு, நான் நட்டேன். பால் சொல்றாரு, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், ஆனா விளைச்சல் கொடுத்தது யாரு? கடவுள் தான். ஓகே, நீங்களும் நானும் என்னதான் செய்தாலும், எவ்வளவுதான் ப்ரே பண்ணாலும், எவ்வளவுதான் நம்முடைய தாளந்துகளை நம்ம வந்து பயன்படுத்தினாலும், எவ்வளவுதான் பாரம் அக்கறை ஊழியத்துல சபை வளர்ச்சிக்கு, ஆத்துமாக்கள் வந்து ரட்சிக்கப்படணும், ஒரு தேவை வந்து சந்திக்கப்படணும், கடவுள் அதுல வந்து இடைப்படலைன்னா, கடவுள் வந்து bless பண்ணனா there is no blessing. We can forget about the blessing. Okay, he is a blesser. அவர்தான் ஆசீர்வாதத்தின் தெய்வம். நீங்களும் நானும் எல்லாம் செய்யலாம். அதனால தான் prayer is very important.
பாருங்க சில சமயத்தில் the very sad thing is ரொம்ப பிளான் பண்றோம். We plan, we practice, we do this, we do that. Okay, we don't pray. We don't pray. How sad. பெரிய ப்ரோக்ராம் வந்து எல்லாம் வந்து நம்ம வந்து செய்யறோம் நல்லது, but we don't want to gather for prayer. How will God bless? We think we are very smart, right? We think we are very talented, we are very good in music, we can sing, we can do that, we can do that, we can invite people. என்ன நடக்கும்? Nothing. We don't put God before us. If we don't go humbly before Him, Lord, you have to bless. If we don't go on our knees for the blessing for us, we're just wasting our time. Okay? அப்போஸ்தலர் புத்தகத்தை அதான் நம்ம வந்து பார்க்கிறோம். அநேகம் கூடி ஜெபம் பண்ணாங்க. People pray. அந்த பிரச்சனையின் மத்தியில், அந்த இடையூறின் மத்தியில் கடவுள் வல்லமையா அவங்களுடைய வாழ்க்கையில வந்து கிரியை செய்தத பார்த்தோம். ஸோ அது மாதிரி நீங்களும் நானும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, சபை வாழ்க்கையில நம்ம ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஏன் நீங்களும் நானும் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா திருச்சபை, அந்த ஆதி திருச்சபை, அந்த மக்களுடைய முன்மாதிரி வந்து பார்க்கணும். அநேகர் பாருங்க, ரொம்ப எம்பசைஸ் பண்ணேன், அநேகர் கூடி ஜெபித்தார். ஸோ அது மாதிரி அந்த அந்த ப்ரேயருக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கும்போது காட் பிளஸ் பண்ணுவார். அதான் பால் வந்து சொல்றாரு, the blessing comes from God. நான் வந்து நீர் நடலாம், போல வந்து நீர் பாய்ச்சலாம், ஆனால் பிரச்சனை கொடுக்குறது யாரு? பால் வந்து பெரிய 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 ஒரு சர்வன். நியூ டெஸ்டமென்ட்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடுத்து என்ன ஒரு மனுஷன் எத்தனை சபைகளை ஸ்தாபிச்சார், 3 மிஷனரி ஜேர்னி, ரைட்? படாத பாடா, போகாத இடமா, ஒரு பார்க்காத மக்களா, பெத்த படிச்ச மனுஷன், ரைட்? அந்த காலத்துல ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் இருந்து அங்குள்ள கிராஜுவேட் கமாலியத்தில் படிச்ச ஒரு மனுஷன். அவர் சொல்றாருங்க, அவர் ஐ அம் நத்திங் சொல்றாரு. பால் சொல்றாரு. பால் அதை மட்டுமா சொல்றாரு? ஐ அம் தி சீஃப் அமாங் சின்னர்ஸ். எவ்வளவு நம்ம வந்து படிக்கிறதுக்கு இருக்கு. we are nothing. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி we are here today, tomorrow we are gone. நம்ம லைஃப் அப்படிதான் இருக்கு. நான் சொல்ல, பைபிள் சொல்றது இல்லை. Like what is there to boast and brag? We are nothing. அதுதான் பால் சொல்றாரு. தேவன் தான் விளைய செய்கிற தேவனால எல்லாம் ஆகும். நிச்சயமா அவரால் எல்லாம் ஆகும். அவர் எல்லாம் வல்லவர், அவரால எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாக இருக்கிறார்கள். அதான் யூனிட்டி ஆஃப் தி ஸ்பிரிட். We have to work together in unity. Okay? நடுகிறவனுக்கு வேற வேலை, நீர் பாய்ச்சறவனுக்கு வேற வேலை. இந்த 2 வேலைகளையும் வித்தியாசம் இருக்கு. ஆனா அவனவன் மேலும் நீர் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாக இருக்கிறார்கள். எல்லாம் ஒன்றா இருக்காங்க, ஒன்றா இணைந்து வேலை செய்யறாங்க. யூனிட்டி ஆஃப் தி ஸ்பிரிட். அவனவன் தன் வேலைக்கு தக்கதாய் ஊழியை பெறுவான். ஓகே? ஸோ நம்ம வந்து ஊழியம் செஞ்சா நம்மளுக்கு வந்து பிளஸிங் இல்லைன்னு இல்லை. அதை செய்கிறேன், ஐ எம் நாட் பெய்ட், அந்த மணிக்கு வந்து ஃபுல் டைம் சேலரி, எனக்கு சேலரி அப்படி நம்ம நினைக்கிறீங்கன்னு சொல்லலை. பட் கடவுள் வந்து பல விதத்தில் அந்த பிளஸிங், அந்த எஸ்பெஷலி இந்த ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்ஸை அந்த பணம் கொடுத்து நம்ம வந்து வாங்க முடியாது. ஸ்பிரிச்சுவலி வில் பிளஸ். ஓகே? கடவுள் வந்து சும்மா இருப்பாங்க. நம்மளுக்கு சில பேர் வந்து உதவி செய்கிறாங்க, நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணுறோம்ல, இப்படிலாம் வந்து நினைச்சு என் கஷ்டத்தில் வந்து தி ஹெல்ப் மீ அப்படின்ட்டு வி வாண்ட் டு டூ சம்திங் குட் ஃபார் தேம். அப்படிப்பட்ட எண்ணம் நம்மளுக்கு வந்து இருக்கு. அப்போ கடவுளுக்கு எவ்வளோ இருக்கும்? அவருடைய ஊழியத்தை, அவருடைய சேவையை, அவருடைய திருச்சபையை கட்ட நாம் வந்து பிரயாசப்படும் போது அந்த அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு வந்து கொடுப்பார். ஸோ வெர்ஸ் 9 இப்படியா அந்த பகுதியை அவர் வந்து முடிக்கிறாரு. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலை ஆட்களாய் இருக்கிறோம். ஓகே? நம்ம எல்லாரும் இணைந்து, ஓகே, நம்ம எல்லாரும் இணைந்து அவருடைய வேலையாட்களாக நம்ம வந்து இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். ஓகே? ஸோ இதை நாம் வந்து உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து வாழ்வது மிக மிக அவசியம். பல சமயங்களில் அஃப்கோர்ஸ் we get very discouraged. நம்ம மறந்துட விடாது. வாழ்க்கையில் நம்மளுக்கு வந்து டிஸ்கரேஜ் வருது. ஃபேமிலியில், ஊழியத்தில் சில சமயம் நம்ம வந்து நினைக்கிறோம். நம்ம என்ன நம்ம வந்து உணரணும்னா,
உலகத்தில் வந்து பலவிதமான மக்கள் இருக்கிறாங்க. கொரிந்திய சர்ச்சில் இருந்த மாதிரி. Okay? We are with people and we have to work with people. We have to put up with people. பல மாதிரி மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஓகே, கெட்ட என்ன பண்றவங்க இருப்பாங்க. But what to do? We only can pray for them. But சில சமயம் we என்ன நினைக்கிறோம், we try to run away from them. Why can we run? அங்க போனா இதை விட பெரிய ஒரு முதல்ல அங்க வெயிட் பண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன செய்வீங்க? Where are you going to run? We have to put up sometimes. ஓகே, ஒரு கிராமத்துல நாட்டாக அந்த வில்லேஜ் சீஃப் அவர் இருந்தாரா. ஒரு நாள் அவருடைய வீட்டில் வந்து பிளாக் அவுட். நினைக்கிறேன் பாவம் என்னமோ ட்ரிப் ஆயிடுச்சு போல இருக்கு. பார்த்துட்டு வேலைக்காரனை கூப்பிட்டாராம். இங்க வா, என்ன வீடு என்னாச்சு தெரியல நைட்டு பார்க்குறேன், செக் பண்ணுறேன். இல்லை அது இருக்கட்டும், செக் பண்ணுறது வீட்டை செக் பண்ணுறது இருக்கட்டும். கிராமத்தில் அது வரிசையில் போய் பாரு, மற்றவங்க வீட்டில் லைட் எரிதான்னு பாரு. என்னடா ஐயா எப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு, மற்றவங்க வீட்டில் லைட் எரிதான்னு போய் பாரு இப்படி சத்தமாக சொன்னாராம். ஸோ இவன் போய் பார்த்துட்டு இந்த தெருவில் போய் பார்த்துட்டு வந்தானா. ஒன்று சொன்னான் ஐயா கிட்ட, ஐயா போய் பார்த்தா மற்றவங்க வீட்டில் லைட் எரிதியா அப்படின்னு சொன்னானா. இவன் நாட்டாம வந்து சொன்னாரா, ஏய் மற்றவங்க வீட்டில் லைட் எரியுதா, நீ போய் பாரு, அந்த மெயின் கேபிளை போய் பாரு, பார்த்து அதை போய் துண்டிச்சிரு, அங்கேயும் லைட் வந்து போகக்கூடாது. இவனுக்கு ஷாக் ஆகிட்டேன். என்ன சொல்கிறேன் ஐயா, என்ன சொல்கிறது, என்ன ஐயா போடா சொல்றது செய்டா, போய் கேபிளை விட்டு. நான் ஏன் சொல்றது உனக்கு தெரியுதா, ஐயா வீட்டில் வந்து லைட் இல்லைன்னா ஐயா வீடு வந்து இருளா இருந்தா கிராமமே இருளா இருக்கணும். அவர் உள்ளத்தை பார்த்தீங்களா? இல்லை, அவர் வீட்டில் லைட் இல்லைன்னா எல்லார் வீட்லையும் லைட் இருக்கக்கூடாது. சின்ன ஒரு உதாரணங்க. ஸோ நிறைய சொல்ல வேண்டாம். எப்படிப்பட்ட மக்கள்லாம் உலகத்தில் இருக்காங்க, சேர்ச்சில் இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ரைட்? மோசஸ் படாத பாடா, பால் படாத பாடா, பலவிதமான குற்றம். நான் கூட ஆரம்ப காலத்தில் மினிஸ்ட்ரிக்கு வந்து வர ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்படிலாம் பேச நல்லது செய்யணும், அப்படிலாம் வந்து சேர்ச்சி விட்டு ஓடிடுவோமா. ஆனால் இப்போ நீங்கள் சேர்ச்சி விட்டு ஓட சொல்லி சேர்ச்சி விட்டு ஓட சொல்லி நான் ஓட மாட்டேன். I've learned to be strong, the good sense. I've learned how to be thick skin. பேசிட்டு போய் என்ன பண்ணுறது, ரைட்? ஸோ அது மாதிரி இந்த நல்ல சென்ஸில் நம்ம திக் ஸ்கின்னாக இருந்து கடவுள் நம்மளை வந்து ரட்சித்தாரு. இது ஆண்டவராக இயேசுடைய சர்ச்சு. கடவுள் வந்து வேற எங்கேயும் உங்களை வந்து அனுப்பியிருக்கலாம், வேற எங்கேயாவது நீங்கள் வந்து போயிருக்கலாம். ஏன் நீங்கள் பெத்லஹேம் இருக்கீங்க, இதெல்லாம் கடவுளோட டைரக்ஷன். God led you here. ஸோ அதை நம்ம வந்து உணரணும். நம்ம வந்து சர்ச்சுக்கு பெட்ரோட்டிக்காக இருந்து என்ன வந்தாலும் இதான் கடவுள் எனக்கு வந்து கொடுத்த சர்ச்சு அப்படின்னு நம்ம வந்து உணர்ந்து நாம் வந்து ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணி பலவித இடையூறு, பலவித மத்தியில் நம்ம ஆத்மீகத்தில் நம்ம வந்து வளர்ந்து ஒரு நோக்கத்தோட நம்ம எல்லாரும் இசைந்து ஒரு குடும்பமா நம்முடைய திருச்சபையை தாழ்மையோடு விடாமுயற்சியோட நம்பிக்கையோட அதை நம்ம வந்து தொடர்ந்து கட்ட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. May God bless us. பரிசுத்த பள்ளிக்கு ஆயுதமாகவும் இந்த பாடல் முதல் சரண மாத்திரம் பாடி நம்ம பந்திக்கு வெளியாகவும் எல்லாரும் பாடுவோம். கர்த்தர் அன்பே, தூய அன்பே, இதை பாடி நம்ம வந்து முதல் சரண மாத்திரம்
1 Corinthians 4ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு வசனம். அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறார்? நம்மிடம் இருக்கின்ற வசனம் என்ன சொல்லுன்னா, நம்மிடம் இருக்கின்ற எல்லா காரியங்களும், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆஸ்தி, நம்முடைய அழகு, நம்முடைய சரீரம், நம்முடைய சுகம், எல்லாவற்றையும் தேவனுடைய அன்பு கரத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். நம் பெருமை பாராட்ட ஒண்ணுமே கிடையாது. அதை நம்ம உணர்ந்து பெற்றுக்கொள்ளாதவர்கள் போல என்னமோ நாம் சம்பாதிச்சோம், அது நம்முடைய திறமை அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அதை தாழ்மையோடு நாம் விசுவாசித்து கடவுள் இவ்வளவு நல்லவராக இருக்கிறாரு என்பதை நாம் அறிந்து உணர்ந்து அவருடைய மாசற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தினாரு. அவருடைய சரீரம் நமக்காக நொறுக்கப்பட்டது. அதை நாம் நினைவு கூர்ந்து இந்த பந்திக்கு நாம் வருவோம். இந்த பந்தியில் பங்கு கொள்றவங்க நீங்கள் எல்லாரும் எழுந்து நிற்க கேட்கிறேன். எல்லாரும் ஜெபித்து இந்த பந்திக்கு ஆயத்தமாக ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம், ஒரு புரோட்டஸ்டன்ட் சபையில ஞானஸ்தானம் பெற்றவர்கள் மாத்திரம் இந்த பந்தியில பங்கு கொள்ளுங்கள். ஆண்டவரை மீண்டுமாக இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாக இருந்த போதே எங்களுடைய சொந்த வழிகளில், மனம் போன போக்கில், கால் போன போக்கில், எங்களுடைய இஷ்ட பிரகாரம் ஆண்டவரே எங்களுடைய மாம்ச இச்சைகளை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நீர் எங்களை தேடி வந்தீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடவே இல்லை, நீர் எங்களை தேடி வந்தீர், உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தொடர்ந்து நன்றி உள்ளவர்களாக இருக்க, தாழ்மையாக இருக்க, என்ன வந்தாலும் நம்ப, விடாமுயற்சியோடு முன் செல்ல எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எங்களை தயவாய் மன்னியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவராகிய இயேசு அவருடைய சீஷரோடு கூட இருந்தபோது அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். இரண்டாவது சரணத்தை நாம் பாடுவோம். அதே இரண்டாவது சரணம் மாத்திரம் பாடுவோம். எல்லாரும் நமக்காக வேண்டுதல் செய்வோம். ஆண்டவர் இரக்கமுள்ளவர், நமக்கு தயை பாராட்டி நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றவர். அந்த நம்பிக்கையோடு
பாவ அறிக்கை செய்து இந்த பந்தியில் பங்கு கொள்வோம். நீங்கள் எல்லாரும் இதை வாங்கி புசியுங்கள் என்றார். ஆண்டவரே, உங்களுடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கத்துக்காக, உம்மில் எங்களுக்கு இருக்கின்ற மன்னிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் தனிப்பட்ட ரீதியில் பாவ அறிக்கை செய்து பாவத்திலிருந்து மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்தார். மூன்றாம் சரணம், என் முழு ஆத்துமா. மூன்றாம் சரணம் மாத்திரம் பாருங்கள். நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்றார். நமக்காக நாம் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர் நம்மை மன்னிக்க, அவரால் மன்னிக்கப்பட்டு தொடர்ந்து அவருடைய உதவியோடு நாம் வாழ எல்லாரும் வேண்டிக் கொள்வோம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தின் அலங்கோலத்தை நீர் அறிவீர். எந்த ஒரு காரியத்தையும் பாவத்தையும் நாங்கள் மண்டையிலிருந்து மறைக்க முடியாது. அதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரை உண்மையோடு நாங்கள் அறிக்கையிட்டு மனதார மனம் திரும்பி உடைய ஆசைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் புரியும். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். எல்லாரும் எழுதுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இனி என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.